சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை அதில் போட்டுடலாம். முருங்கைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முருங்கைக்காய் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 சொம்பு அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை காய்கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்க விட்டு முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் மல்லித்தழை தூவி இறக்கணுன்னா சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண